வெல்கம் டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சண்டே அன்னைக்கு, அதாவது 11/5/2015 அன்னைக்கு லேண்ட், ஏர் அண்ட் நேவல் ஆப்ரேஷன் டைரக்ட் ஜெனரல் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கண்டக்ட் பண்ணாங்க. அதில் அஃபிஷியலாகவே இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நடந்த நிறைய தகவல்களை ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாகிஸ்தானோட ஆர்மிஸ் அட்டாக், பகல்காம் அட்டாக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதத்தில் தான் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரையே கண்டக்ட் பண்ணோம். அதுவும் நம்மளோட மிலிட்ரி சிந்தூர் ஆப்ரேஷனில் பாகிஸ்தான் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணலை. ஏன், நம்ம ரெஸ்பான்ஸோட முதல் நாளான மே 7 அன்னைக்கு பாகிஸ்தானோட மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸையோ மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸையோ நம்ம டார்கெட் பண்ணல. நம்ம டார்கெட் பண்ணது எல்லாமே டெரர் குரூப்ஸ் மட்டும்தான், டெரர் குரூப்ஸோட கேம்ப்ஸை மட்டும்தான். ஈவன் தோ பாகிஸ்தானோட மிலிட்ரி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாலும், அவங்களோட டெரர் கேம்ப்ஸ் மிலிட்ரி கேம்ப்ஸ்க்கு பக்கத்துலேயே இருந்தாலும், அவங்கள கண்டுக்காமல் விட்டாலும், நம்ம முதல் நாள் அன்னைக்கு பாகிஸ்தானோட எந்த மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸையும் நம்ம அடிக்கவே இல்லை. இதுக்கு அடுத்த நாள் பாகிஸ்தான் நம்மளோட ஆப்ரேஷன் சிந்தூருக்கு ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம அவங்க மிலிட்ரி டார்கெட்ஸை குறி வைக்கல, ஆனால் அவங்க நம்மளோட மிலிட்ரி டார்கெட்ஸை குறி வச்சாங்க. மிலிட்ரி டார்கெட்ஸை மட்டும் குறி வைக்காம நம்ம சிவிலியன்ஸையும் குறி வச்சாங்க. அதனால தான் வேற வழியே இல்லாமல் நம்மளாலையும் வெறும் டிஃபென்ஸ் மோட்லேயே இருக்க முடியாதுல்ல. அவங்க செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கு புரியணும்ல. அதுக்காக நம்ம மிலிட்ரி பாகிஸ்தானோட மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த 3 நாள் அட்டாக்ல மட்டும் 11 ஏர் பேஸஸ் அடிச்சிருக்காங்க நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். இதெல்லாம் தான் அந்த அஃபிஷியல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல சொல்றாங்க. அதுவும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாகிஸ்தானோட மிலிட்ரி நம்ம சிவிலியன் ஏரியாஸ்ல அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியும், நம்ம அவங்களோட சிவிலியன் ஏரியாஸ்ல நம்ம அடிச்சா அங்க விழுந்துரும், அங்க சிவிலியன்ஸ் இறந்துருவாங்க. அதனால நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்னா, கிளியரா மிலிட்ரி டார்கெட்ஸை மட்டுமே அடிச்சிருக்காங்க. அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கிட்ட ஏர்பேஸ்ல இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் காலி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காங்க. இருந்தும் நம்ம லிமிட்டடாக தான், மெஷர்டாக தான் அட்டாக் பண்ணியிருக்கோம். I would like to reiterate here that we have the capability to target every system at these bases and more. However, it was only a measured response to instill good wisdom to our adversary to refrain from further escalation. Our response was directed only at military installations, avoiding civilian and collateral damage. எதுக்குன்னா, we don't want to escalate this issue. நம்மளோட இன்டென்ட் என்னன்னா, சிவிலியன்ஸ் கிடையாது, இல்ல பாகிஸ்தானோட மிலிட்ரி பீப்புள்ஸை கொள்றது கிடையாது. நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னா, எங்க ஊர்ல உங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் நிறைய தப்புகளை பண்ணிட்டு போச்சு, அதுக்கான பதிலடியை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு மட்டும்தான் கொடுத்தோம். நீங்க டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்களோட மிலிட்ரியும் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிருச்சு. அதோட நிறுத்தாம நீங்க எங்க மேல தாக்குதலும் நடத்த ஆரம்பிச்சீங்க. அப்போ இந்தியாவுக்கு கிளியர் மெசேஜ் ஒன்று அனுப்ப வேண்டியது தேவை இருந்துச்சு. அது என்னன்னா, நாங்க நினைச்சா உங்களை மொத்தமா காலி பண்ண முடியும், ஆனா நாங்க அதை பண்ணல. ஏன் அதை பண்ணலை அப்படின்னா, நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர விரும்புகிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் இந்தியாவுக்குள்ள அட்டாக் பண்ணாத அப்படிங்கிறதான் கான்செப்ட், அப்படிங்கிறதான் ஒரு மெசேஜ். அதனால தான் இந்த கான்ஃபரன்ஸில் சொல்கிறாங்க, எங்கே அடித்தா, அதாவது எந்த இடத்துல அடித்தா உங்களுக்கு வலிக்குமோ அந்த இடத்துல அடித்தோம். இஸ்லாமாபாத், அதாவது பாகிஸ்தானோட கேபிட்டல்லையே அடித்தோம். சக்லாமா ஏர்பேஸ், இது இஸ்லாமாபாத்ல தான் இருக்கு. அந்த இடத்தை டார்கெட் பண்ணி அடிச்சோம். Next, Chaklala Airfield, Noor Khan, once again a major air base, a lot of their logistic assets out here. This was the chosen complex that we intended to strike and convey a message. Next slide, please.
This is how it looked before, and this is how it looked after our strike. Next. ஸோ நம்ம என்ன மெசேஜ் கன்வே பண்ணோம் அப்படின்னா, உங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே வீக்காக இருக்கு. நாங்கள் நினச்சா உங்களோட கேபிட்டல் சிட்டிலேயே அடிப்போம், கேபிட்டல் சிட்டியில் இருக்கிற மிலிட்ரி பேஸ்லேயே அடிப்போம். தயவு செஞ்சு இந்த சீப்பான ட்ரோன்ஸு சீப்பான மிசைல்ஸு அம்மா ஸ்டைலில் கொத்தா அனுப்பாதீங்க அப்படிங்கிறது தான் மெசேஜ். அண்ட் இன்னொரு மெசேஜ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்ஃப்ளிக்ட்லேயும் இந்தியா பாகிஸ்தானோட சிவிலியன்ஸ் அஃபெக்ட் பண்ண விரும்பலை. அதனால தான் சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்த அடிக்கலை. அதுக்கு பதிலாக மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, மிலிட்ரி ஃபீச்சர்ஸை டார்கெட் பண்ணி அடித்தாங்க, இஸ்லாமாபாத்தே அடித்தாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஃபைனைட் பிரைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்கள்கிட்ட ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள்.